இருக்கும். இப்போ டாரிஃப் வந்து போட போகிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஒன்றுமே அங்கே இல்லைங்க. இந்தியன் ப்ராடக்ட்டு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு காஸ்கோ அந்த மாதிரிலாம் நாங்கள் ட்ரை பண்ணல. ஏன்னா எனக்கு இந்தியன் ஷாப்பில் நிறைய வாங்க வேண்டியது இருந்ததுனால இந்தியன் பஜார் தான் வந்திருந்தோம். இதுவுமே நான் எப்பவும் வர கடை கிடையாது. இது வந்து வேறு ஏரியாவில் இருக்க இந்தியன் பஜார் தான். சரி உள்ளே வந்தோடனே என் பொண்ணு வந்து அவளுக்கு தேவையான ஒரு ஐட்டத்தை எடுத்துட்டா. அந்த பால் தான். அவள் எங்கே போனாலும் சரிங்க அந்த பாலை வந்து எடுத்துக்கிறா. ஏன்னு எனக்கும் தெரில. ஷீ லைக் அ பால்ஸ். அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து நான் காய்கறி வாங்க போகிறேன் அப்படின்னா அவளும் வந்து காயெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு ஆர்வமாக கிளம்பிடுறா. நம்ம எடுத்து கொடுக்குறத வந்து அவள் போட மாட்டாங்க. அவளாக எடுத்து தான் போடுவாள். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை வந்து நீங்கள் பொறுமையாக வந்துட்டு அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் அந்த ஷாப்பிங்கு. அதுக்கு மேலே வந்து அவள் வந்து டயர்டாயிட்டாள். அதுலேயே வந்துட்டு அம்மா வந்து இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த தக்காளியோட அவள் ஸ்டாப் பண்ணிக்கிட்டாள். நான் வந்து புதினா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அவங்க வந்துட்டு அது ஏன்னா புதினா வந்து எப்பவும் சின்னதாக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கே இது என்ன அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மற்ற திங்ஸ்லாம் கொஞ்சம் காய் தான் வாங்கினேன் நான். பாப்பா அதில் பார்த்திங்கன்னா அவள் வந்து சின்ன வெங்காயம் நான் வந்து ரெகுலராக எடுக்க மாட்டேன். என்னைக்காவது எடுப்பேன். ஆனால் இன்றைக்கி எடுக்கணும்னு நானே நினைக்கல. அவள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா அதையும் ஃபஸ்ட்டாக. முருங்கைக்கீரை, அப்புறம் புளிச்சக்கீரை, அப்புறம் அந்த பசலைக்கீரை எல்லாமே இருந்ததுங்க. முருங்கைக்கீரை வந்துட்டு வேண்டாம், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த புளிச்சக்கீரை தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால அதை தான் இன்றைக்கி வந்து நான் எடுத்திருக்கேன். அங்கேயே பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாம் வாங்கிட்டு போய்க்கலாம். எல்லாமே காலி ஆகிடுச்சு ஓரளவுக்கு. அதனால் எல்லாம் வாங்கி ஷாப்பிங் இன்றைக்கி வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு, சுண்டல், அப்புறம் உளுந்தெல்லாம் பெரிய பேக்காகவே நான் எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா வீக்லி வாரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து மாவு அரைச்சிருவேன். அதனால் எனக்கு உளுந்து வந்து ஒரு கட்டாயமாக தேவை. சீக்கிரமாகவே தீந்துடும். ஒரு மாதத்துக்கு 2 கிலோ நான் எடுக்கிறேன் அப்படின்னா சீக்கிரமாகவே நான் என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு அந்த 2 கேஜி வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த தடவையும் உளுந்து வந்து பெரிய பேக்காக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா திரும்ப நான் எப்படி காஸ்கோ போவேன்னு எனக்கு தெரியாது இல்லையா, அதனால தான். இங்கே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட பிக்கிள் இருந்தது. இந்த பிராண்ட் வந்து எனக்கு சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்ருக்கேன். ரீசெண்டாலாம் நான் சாப்பிடல. ஒரு அப்ராக்சிமேட்டில் தான் என் ஹஸ்பண்ட் கேட்டதுனால அந்த பிராண்டை எடுத்திருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவ்யூ சொல்கிறேங்க அந்த பிக்கிள். என் பொண்ணு வந்து இந்தியன் பஸ்ஸில் ரொம்ப நாளாக இந்த பேட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. இன்றைக்கி அவளுக்காகவே வந்து அந்த பேட்டை வந்து நான் ஃபைனலாக வாங்கி கொடுத்துட்டேன். ரைஸும் வந்துட்டு இன்றைக்கி வாங்கிட்டேங்க. எண்ணெயும் வந்து பெரிய கேன் தான் வாங்குவேன், நல்லெண்ணெய். ஸோ அதுவும் இன்றைக்கி வந்து ஷாப் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்பிங்கும் இந்த மந்த்தே முடிச்சிட்டேன். 2 months ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.